ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இரும்பு சத்து அதிகமாக உள்ள கம்பை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. தினமும் ஒரு லட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கம்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்து நல்லா கம்பு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக செவந்து வந்தால் போதும், கருகக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் வேர்க்கடலை உள் வரலாம் நல்லா வறுபட்டு கிடைக்கும். இல்லைனா மேலே மட்டும் செவந்துட்டு உள்ளே வறுபடாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆற வச்சு தோல் எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா அந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதுமாதிரி பொட்டுக்கல்லையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனிப்பு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா பாகுபதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை இன்னும் தூசு மண்ணிலாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாகிடும். கரெக்டாக இருக்கும். தண்ணிலாம் அதிகமாகலாம் வைக்காதீங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலையே ஆல்ரெடி எண்ணெய் இருக்கிறதுனால எண்ணெய்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. வாசனைக்கு மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழந்தைங்களாம் இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. கம்பில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தினமும் ஒரு லட்டு குழந்தைங்களுக்கும் நீங்களுமே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டில் நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம எல்லா லட்டுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ஒரு லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்கள் கம்பு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுங்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.